ஹலோ, வெல்கம் டு மை சேனல். நான்வெஜ் பிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேத்துக்கு மட்டன் பிடிக்காம இருக்கலாம், இல்ல சிக்கன் பிடிக்காம இருக்கலாம். ஆனா, பெரும்பாலான நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா, மீன் ரொம்ப விருப்பமான உணவா இருக்கு. எனக்கு மீன் பிடிக்கும். எனக்கு மீன் சாப்பிட தெரிஞ்ச அளவுக்கு அதோட பேர் தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் கடைக்கு போய் மீன் வாங்க போம்போது பார்த்தீங்கன்னா, அ ஒரு ரொம்ப கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு எனக்கு. என்ன மீன் வாங்குறதுன்னு சொல்லி. அ ஏன் அவ்வளோ வகையான மீன் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பேரே தெரியாதுங்க. அப்புறம் எப்படியோ ஒரு ஒரு வழியா வந்து, "அக்கா இந்த மீன் குடுங்க, அண்ணா இந்த மீன் குடுங்க" அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அ என்னை மாரி நெறைய பேர் இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அவங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க பார்க்கலாம். நம்ம சாப்பிடக்கூடிய மீன்கள்ல ஒரு சில மீன்கள பத்தி பார்க்கலாம். கட்லா. கட்லா வந்து புரோட்டீன் அதிகமா இருக்கும். ஒமேகா 3 அதிகமா இருக்கும். அடுத்தது நெய்மீன். நெய்மீன்ல வந்து சென்டர்ல ஒரே ஒரு முள்ளு தான் இருக்கும். ஸ்கேல்ஸ் செதில்கள் எதுவுமே இருக்காது. ரோகு மீன். ரோகும் கட்லாவும் பார்க்குறதுக்கு 2 ஒரே மாரி தான் இருக்கும். வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ரோகுல வந்து மேல் பகுதி கொஞ்சம் உயரமா தெரியும் வயித்து பகுதியை விட. கட்லால வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். கட்லா வந்து தலை வந்து ரோகு தலை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுவும் வந்து ரிச் இன் ப்ரோட்டீனுங்க. பாறை மீன். பாறை மீன் வந்து பார்த்தாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது வயிற்று பகுதி வந்து கொஞ்சம் ரெட்டிஸாக இருக்கும். இதுலேயும் முள் கம்மி. அடுத்தது ஐரா மீன். வீட்டில் மட்டன் சிக்கன் சமைக்கிறத விட மீன் சமைச்சோம்னா வீடே நாறுது, வீடு ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குதுன்னு சொல்லுவோம். அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீன் பாடியில் இருக்கிற ஒரு கெமிக்கல் தான் அதுக்கான காரணம். அந்த கெமிக்கல் பேர் ட்ரைமீத்தலமைன். வாசம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, லெமன், வினேகரு, அப்புறம் சர்க்கரை தண்ணி, உப்பு தண்ணி இதெல்லாம் போட்டு மீனை கழுவுறாங்க. அப்படி பண்ணுறதுனால மீனோட வாசனை வந்து 100% வந்து நீங்கிறதில்ல. பாலில் போட்டு மீனை கழுவுனோம்னா 100% அந்த வாசனை வந்து நீங்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாலில் இருக்கிற கெய்சின் வந்து பாண்ட் ஆகி, அதாவது ட்ரைமெத்திலமைன் அது கூட பாண்ட் ஆகி, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் அந்த வாசம் வந்து போயிடும் அப்படிங்கிறாங்க. அடுத்த டைம் மீன் உங்கள் வீட்டில் வாங்குனீங்கன்னா, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கேன். இதில் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி எனக்கு தெரியல. நேஷ்னல் ஐடென்டிட்டி எலமெண்ட், அதாவது நேஷ்னல் அனிமல், நேஷ்னல் பேர்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்குது. ஆனால் நம்ம ஸ்டேட்டோட ஃபிஷ் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் ஐர மீனுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப்.